சங்கீதம் 126 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்களை மூடி ஜெயிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. எங்கள் பரலோக பிதாவே, சிவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் சொன்ன போல் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, எங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட விதைக்கும்படியாக, கண்ணீரோடு கூட உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படியாக. எத்தனையோ தடைகள் இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள், ஆண்டவரே தேவைகள், ஆண்டவரே மிஸ்டோ எல்லாம் தடையாக இருக்கலாம். உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய பாதத்தில் உடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்குள்ளாய் மாற்றுவீராக. மனுஷனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டாம் ஆண்டவரே, உங்க பாதத்தில் கண்ணீர் வடிக்குள்ளாய் மாற்றுங்கப்பா. நீங்க தாங்கி ஆசீர்வதிங்க. கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அற்புதம் செய்வீராக. அதிசயம் செய்யுங்க, ஆசீர்வதியும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே பார்க்கிறோம் 126 சங்கீதத்தில் அங்கு சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷன்கிட்ட போய் கண்ணீர் விடாதீங்க, மற்றவங்கிட்ட கண்ணீர் விடாதீங்க. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்ட கண்ணீர் விடணும்? தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய தேவைகள், உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்கள் தடைப்பட்ட காரியங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் விட வேண்டியது அவசியமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை வீணாக மனுஷட்ட விடாதீங்க. அவிசுவாசிட்ட போய் கண்ணீர் விடாதீங்க. விசுவாசிகள் ஆட்ட போக கூடாது. உங்க பிரச்சனை அவிசுவாசிட்ட சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தை ஊழியக்காட்ட சொல்லுங்க. இல்லாட்டியுமா ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம், நீங்க யார்கிட்ட சமூகத்தில் கண்ணீர் விடுகிறோம்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தேவைகள் வரலாம், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரலாம், ஓத்தரம் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். தேவனுடைய பிள்ளையை யாருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுறோம்? அடுத்த வீட்டு அக்காட்டி போய் சொல்லாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? சபைக்கு போறீங்களம்மா, உங்க ஆண்டவர் அப்படி செய்யறாரு இப்படி சார் சொல்றீங்கல்ல. பாருங்க தேவனுடைய பிள்ளைய, நீங்களும் நானும் உங்களுடைய என்ன தேவை என்றாலும், என்ன பிரச்சனை என்றாலும், மத்தேயு 6:6 சொல்லப்படுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. பலன் அளிக்கிற ஆண்டவர், உங்கள் ஜபத்துக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கிற தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை சொல்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்துக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்க போறான். இந்த காலத்தில் என்ன இருக்கிறது? பக்கத்தில் வண்டி வந்துடுது, டிராக்டர் இருக்கு, எல்லா வாகனம் இருக்கிறது. அந்த காலத்தில் எங்கேயுமா அந்த விதையை அந்த விதை உம்முடைய தலையில் சுமந்து கொண்டு, வாங்கின இடத்திலிருந்து சுமந்து கொண்டு, இல்லாட்டி வீட்டிலிருந்து சுமந்து கொண்டு வயலுக்கு நடந்து செல்வார்கள். தூக்கிட்டு போகும்போது எப்படி இருக்கும்? வெயிட்டாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், இப்பொழுது வாகனங்கள் இருக்கிறது, மாட்டு வண்டி இருக்கிறது, பாருங்க, மற்ற வாகனங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தூக்கிட்டு போகும்போது எப்போ சுமை இறக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களில் அங்கங்கே சுமை தாங்கி கற்கள் உண்டு. சுமை தாங்கி கற்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? சுமை தாங்கி கற்கள் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ சுமையை போகிற எது சுமக்கு? டாடா ஏசி, வண்டி, டிராக்டர் இதெல்லாம் சுமந்துட்டு போகுது. அப்போ என்னது? தூக்கிட்டு வருவாங்க. அங்கங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கல்லுகள் இருக்கும், மேலே ஒரு பெரிய கல் இருக்கும், அகலமா இருக்கும். அந்த சும்மா சுமந்து கொண்டு வெயிட்டு தாங்க முடியாம அந்த கல் மேல அப்படியே இறக்கி வைப்பார்கள். மூடைய இறக்கி வச்சு அந்த மரத்துல கொஞ்ச நேரம் இலை பாரி விட்டு மறுபடியும் அப்படியே தூக்கி கீழே இறக்கி வச்சா தூக்கி வைக்க முடியாது. அப்படியே இழுத்து தலையில வச்சு சுமந்து கொண்டு வருவார்கள். அநேக இடங்கள்ல சுமை தாங்கி கற்கள் உண்டு. பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியாது. இப்போ அம்மி எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆட்டோரில் தெரியுமா? தெரியாது. அடுப்பு தெரியுமா? தெரியாது.
பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நிஜமா இப்படியாக சுமை தாங்கி கற்கள் இருந்தது. இன்னைக்கு உங்க சுமையை சுமக்கிறதுக்கு தான், உங்க பாரத்தை சுமப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்கும்படியாக பாருங்க. எவ்வளவு எத்தனையோ பாரத்தோடு கூட இதயத்தில் வந்திருக்கலாம், எத்தனையோ தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், அநேக காரியத்தோடு கூட வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? அப்பாவுடைய சமூகத்தில் சொல்லி பழங்க. கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்படுகிறது, தூக்கி கொண்டு போகும்போது கஷ்டத்தோடு கூட அழுதுகிட்டு சுமப்பான். ஐயோ, சுமக்க முடியல. பார்த்தீங்கன்னா தேவனுடைய நான் கல்லூரி முடித்துட்டு எல்லாம் மூட சுமந்துருக்கிறேன், மூட சாக்கு தைச்சிருக்கிறேன், 10 கிட்டைங்களை வேலை பார்த்து எல்லா வேலைகளும் பார்த்துருக்கிறேன். ஆனால் மூட சுமக்கும் போது தான் 70-80 கிலோ மூட ஏற்றியமா ஆர்வரில் அந்த போட்டில் ஏற்றணும். அப்போ தலை ஆடுது, கஷ்டமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, சும, அல்லேலூயா. பாருங்க, ஆனால் இதே நமக்கு ஆண்டவர் தெரியுமா? அல்லேலூயா. அதனால் அந்த காலத்தில் சுமை தாங்கி கற்கள் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் செஞ்சுக்க டிராக்டரு வண்டி பக்கத்தில் வந்து இறங்கிறது. பாருங்க, ஆண்டவர் நாட்களில் அந்த சுமையை தூக்கிட்டு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க, பாரத்தோடு கூட போவாங்க. அடுத்து விதைப்பாங்க. எப்போ மழை ஆச்சுமா வானத்தை பார்த்து தான் விதைப்பாங்க. கிணறு கிடையாது, கிணறு இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சும்மா அப்பப்போ மழையை கட்டளையிடுவார், மழையை கட்டளையிடுவார். அள்ளி சும்மா விதைத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நல்ல மேனி கிடைச்சிருக்கிற சந்தோஷத்தில் சுமந்துக்கிட்டு வரும்போது ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விட வேண்டும். ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்காக ஜெபிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவ சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர் ஒருபோது வீண் போவதில்லை. ஆனால் இங்கே மனுஷட்ட விடும் கண்ணீர் வீணாக வேஸ்ட் பண்றீங்க. பக்கத்து வீட்டுக்காரி அக்காட்ட போய் சொல்றீங்க, மற்றவங்கிட்ட போய் சொல்றீங்க, அந்த அதெல்லாம் வேஸ்ட். நீங்க தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதற்கு பலன் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு தாயார், அவனுடைய மகன் ஒருத்தன் செல்ல பிள்ளை, அவன் பயங்கரமா சேட்டை பண்ணுவான், சொன்னபடியே கேட்க மாட்டான், திருடிட்டு வந்துடுவான், யாரையும் அடிச்சுட்டு வந்துடுவான். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, சண்டை இழுத்துட்டு வந்துடுவான். இப்படியாக தேவனுடைய பிள்ளை அநேக காரியங்கள்ல அந்த அம்மா அந்த பையனால ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான், சொன்னபடியே கேட்க மாட்டான். நம்ம பசங்கள் இருக்காங்கல்ல, ஒரு சில நேரத்தில் எவ்வளோதான் சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, சொன்னபடியே கேட்க மாட்டான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனை. ஏன்? அவன் கெட்ட குமாரனா மாறிட்டான். கடைசியில் தேவனுடைய பிள்ளை இந்த அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்காக ஆண்டவரே அவனை ரட்சியும், அவனை ரட்சியும் ஆண்டவரே. அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, கடைசியில் அல்லேலூயா அவன் சொப்பனத்தை பார்த்தான். ஜெயிலில் வச்சு ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அம்மா கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாங்க, தாய் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாள் மகனுக்காக. கடைசியில் ஒரு வாளி தண்ணி அது எஞ்சுமா அப்படியே லிப்டுமாய் மேலே போயிட்டு இருக்கு பரலோகத்துக்கு. அடுத்து ஒரு வாளி கண்ணீர் மறுபடியும் அந்த அம்மா வடித்துக் கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, பிள்ளைக்காக அது அப்படியே கண்ணீர் மேலே பரலோகத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறது. அப்போ தான் அவன் நினைச்சிருக்கிறான்,
எனக்காக எங்க அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்காக எங்க அம்மா கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. எனக்காக விடுற கண்ணீர் பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமுத்திர அழுதான், ஆண்டவருடைய சமுத்திர அழுதான் தேவனுடைய பிள்ளையே. அவன் அழுது அல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். ஜெயில ஒரு நல்ல மனுஷனாக மாறினா, நல்ல அல்லேலூயா நல்ல ஒரு ஒபீடியண்டாக மாறினான் தேவனுடைய பிள்ளையே. கடைசியில் அவனுக்கு திடீர்னு வரலைப்பு வந்தது. அவனுக்கு நிச்சயமா விடுதலை வந்தது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அம்மாவுடைய கண்ணீர். அதனால தான் சொல்றேன், பிள்ளை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரோட போன வாரத்தில் கத்த சொன்னார், ஆபத்து ஆபத்து சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்கள் கணவருக்காக ஜெபிங்க, மனைவிக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க தாய் தகப்பனுக்காக ஜெபிங்க, கண்ணீரோடு கூட ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா பலனை கொடுத்து ஆகணும். கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு கூட அறுப்பான். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பலம் கொடுத்து ஆக வேண்டும். கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய கண்ணீருக்கு ஆண்டு பலம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னுடைய கண்ணீருக்கு பலம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ஆக்கள் தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமா நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு எத்தனையோ தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, வாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆலயம் திறந்து இருக்கிறது, எப்பொழுதுனாலும் வரலாம். தேவனுடைய பிள்ளையே, அசால்ட்டா இருக்காதீங்க, ஜெபத்தை குறைக்காதீங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில கத்த சொல்றாரு, ஜெபம் குறைஞ்சு போச்சுங்காரு. ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஜெபம் குறைஞ்சு போச்சு, ஆதியிலிருந்து ஜெபம் இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். முன்னால எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, நீங்க இப்ப எப்படி ஜெபம் பண்றீங்க? முன்னால் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்க ஆரம்பத்துல, இப்ப கண்ணீரே வரமாட்டுக்கு. எங்க தூத்துக்குடியில எங்க வீட்டுக்கு பக்கத்துல தேவனுடைய பிள்ளைகளே மெட்ரோ கோட்ஸில் வேலை பார்த்தாரு. 3 வாலி பிள்ளைகள். அவர் மரித்து போனாரு. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளுடைய கண்ணில் கண்ணீரே வரல, கண்ணீரே வரல. பெத்த தகப்பன் மரித்து கிடக்கிறாரு, கண்ணீர் வரல தேவனுடைய பிள்ளையே. அப்போ வந்தவங்களாம் சொல்றாங்க, தூக்குறாங்கம்மா, இப்பமா ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்களா. அவங்க 3 பேர் இதே போலதான். இன்னைக்கு நம்ம சபையில எத்தனை பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க? உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பத்தோடு கூட வரணும். எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்? நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் பலம் கொடுத்து ஆகணும், கர்த்தர் அற்புதம் செஞ்சுதான் ஆகணும். அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசியில் தூக்கிட்டு போகும்போது எல்லாம் சொன்னாங்க, இப்படி இருதயம் 3 பேருடைய இருதயம் கல்லா இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைய, உங்க தெருவில் எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு நீங்கள் நான் கண்ணீரோடு செபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு தாய் தன்னுடைய மகள் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்கூல்ல படித்தா, நல்லா இருந்தா, கர்த்தருக்கு போய் பயத்தில் வளர்ந்தா, கல்லூரிக்கு போனா, கல்லூரிக்கு போன பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டா. லேட்டா வந்தா, அடுத்து வரல. ஒரு சில நாட்கள் மாசத்துக்கு பிறகு அவள் வீட்டுக்கு வரல. அப்படியே அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்னைக்கு அவள் வீட்டை போனாலோ, வீட்டை விட்டு வெளியே போனாலோ, அன்றிலிருந்து கதவை பூட்டலை, கதவை பூட்டலை தேவனுடைய பிள்ளைகளே. தன்னுடைய மகளுக்காக எப்போ வருவா, எப்போ வருவா, எப்போ வருவா, எப்போ வருவான்னு சொல்லி கண்ணீர் வெடித்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. எப்போ ஏன் வருவா, மகா வருவா, கதவு பூட்டவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தா, சரீரம் பூரா புண்களாக பாதிக்கப்பட்டு வந்தால் தேவனுடைய பிள்ளையே. அம்மான்னு வந்தா,
அந்த பெத்த தாய் அவளை பிடித்து அணைத்து கொண்டு, மகளே, நீ என்றைக்கு வீட்டை விட்டு போனியோ அன்றையிலிருந்து நீ எப்போ வருவான்னு சொல்லி கதவை பூட்டாம வச்சிருந்தேன். பாருங்க, பெத்த தாய் தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு பிள்ளை மனம் அல்லையா, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நீங்க எத்தனையோ அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்க பெருமூச்சு ஆண்டவர் கேட்பாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் யோசேப்பின் நாட்கள்ல அல்லேலூயா எங்க போனாங்க? கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு பிழைக்க போனார்கள். அங்கே 430 வருஷம் ஆச்சு. சும்மா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான், பயங்கரமாய் வேலை வாங்கினான். தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களை சும்மா தாங்க முடியல, இவங்களை பெருமிச்சு விட்டார்கள். அன்றைக்கு நல்லா இருக்கதாண்டி ஆண்டவர் தேடுறது கிடையாது. இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஆண்டவர் ஆசி வச்சுட்டா வரும்போது கஷ்டத்தோடு கூட வரலாம். கொஞ்சம் ஆசி வைத்த பிறகு கடவுளே ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஜெபக்குழு கிடையாது. தேவனுடைய பிள்ளை எல்லாம் மறந்துருதோம். ஆனா நீ நியாயாதிபதியில் சொல்லப்படுகிறது, என்றைக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போறார்களோ, கர்த்தரை மறந்து போகும்போது அந்நியன் கையில் ஒப்பு கொடுப்பார், மீதியான கையில் ஒப்பு கொடுக்கிறாரு. இங்கே பார்க்கிறோம், அவங்க அடிமைப்படுத்தினாங்க தேவனுடைய பிள்ளையை. அந்த பாஜமா ராஜா அடிமைப்படுத்தினா, அப்போ அந்த பெருமிச்சு விட்டார்கள். யாரை பார்த்து? ஆண்டவர் பார்த்து பெருமிச்சு விட்டாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? எங்களை அடிமைப்படுத்துறான்ப்பா. பார்வோன் தேசத்தில் பயங்கரமா விறகு கொடுக்க மாட்டான். நம்மளே அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி அவங்க செங்கல் இவ்வளவு செங்கல் அறுத்து ஆகணும் கதறினாங்க. தேவ சமூகத்தில் அல்லேலூயா மோசேயை கர்த்தர் எழுப்பினார். தேவனுடைய பிள்ளை மோசே மூலமாக அந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர் சும்மா போகாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டு. அப்ப கண்டிப்பா செய்வாரு உன் கண்ணீர். அல்லேலூயா தேவனுடைய பிள்ளையே, நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டியது அவசியமா இருக்க தேவனுடைய பிள்ளைகளே. நாட்கள்ல அல்லேலூயா நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் அல்லேலூயா. அவர்களை நோக்கி, அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு வீழுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் யோசேப்பு 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பு சொப்பனம் பார்த்து தன் சகோதரத்தை சொல்றான். நம்ம வயலெல்லாம் நம்ம இருக்கிறோம், 12 பேர் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, எல்லா 11 அரிக்கட்டிலும் தாழ விழுந்து பணிந்து கொண்டு இருக்கிறது. சொல்லும் பொழுது அவள் சகோதரர் அவனை பகைத்தார்கள். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் வரும்போது எப்படி இருக்கு பாஸ்டர் மேல? நான் ஆண்டோடி ஜெபம் பண்ண, ஆண்டவர் தீர்க்கதரிசன வரங்கள் இன்னைக்கு கிரீஷன் ஆண்டோடி கிரி செய்தார். சபையில் தீர்க்கதரிசிகள் எழும்பணும், தீர்க்கதரிசிகள் எழும்பணும். நான் அதுக்காக தான் ஜெபம், இந்த வாரத்தில் ஸ்பெஷல் ஜெபம். தீர்க்கதரிசனம் ஆண்டவரே, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். தீர்க்கதரிசிகள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லணும். அதான் நீ கத்தஜமா அல்லேலூயா. நான் நினைச்சதை பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை நீ காலையில் கூட ஜெபம், ஆண்டவரே தீர்க்கதரிசனம் வேணும், ஆண்டவரே சபையில் தீர்க்கதரிசனம் சொல்லணும், ஆண்டவரே. யாரை கொண்டோ? பாஸ்டர் மாத்திரம் இல்லை, உங்களை கொண்டு பேசுவார், உங்களை கொண்டு பேசுவார். யாரை கொண்டு பேசுவார்? தேவனுடைய பிள்ளையே. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா இங்கே பார்க்கிறோம். அந்த யோசேப்பை அவன் சும்மா நீ எங்களை ஆளப் போகிறாய் என்றார்கள். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தாழ விழுந்து வணங்குறது காங்குறான் தேவனுடைய. அப்பொழுது தகப்பனாரும் அவன் மேலே கொஞ்சம் வருத்தப்படுறாரு. யார் மேலே? யோசேப்பு மேலே. அவன் சகோதரி விசாரித்து வர சொன்னான். சகோதரிக்கு ஆகாரம் கொண்டு போகிறான். தூரத்தில் பார்த்த உடனே யோசேப்பை பார்த்து இன்னைக்கு கொலை செஞ்சிடணும், அந்த யோசேப்பை கொலை செய்து ஒரு காட்டு மிருகம் அடித்து கொண்டதுன்னு சொல்லி அது ரத்தத்தை துவைத்து கொண்டு போயிடணும்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைய அவ்வளோக்குள்ள வெறுப்பாக இருந்தாங்க. அவனை தூக்கி கொலை செய்யும் போது ரூபன் சொன்னா, கொலை செய்ய வேண்டாம்ப்பா, குழியில் தூக்கி போட்டுருவா. எவ்வளோ கதறி இருப்பா. அண்ணே என்னை காப்பாத்துங்க, அண்ணே என்னை காப்பாத்துங்க, என்னை தூக்கி விடுங்கண்ணேன்னு சொல்லி அழுதுருப்பானே, தூக்கி விடுங்கண்ணேன்னு சொல்லி அழுதுருப்பானே தேவனுடைய பிள்ளையே. எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பான். ஆனால் ஈவ இறக்கம் இல்லை, யார் இறங்கல தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பாருங்க, அவனை தான் தேவனுடைய பிள்ளையே. அடுத்து மீதியானிகள் வியாபாரிகள் வராங்க. வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே, மீதியானிகளுடைய 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு போட்டார்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, விட்டு போட்டார்கள். அவன் போத்திபார் வீட்டில் விட்டான். எவ்வளோ லாபம் வித்தானோ. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தருங்க வரலாம், பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலை மத்தியிலும் அல்லேலூயா சங்கீதக்காரன் சொல்லலாம், ஒவ்வொருத்தரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இயேசுனர் உலகத்தில் உங்களுக்கு ஒருத்தரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசுவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைய. அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைய அந்த யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்தினார். ஜெயிலில் அடைக்கப்பட்டான். 17 வயசுல அவன் வீட்டை விட்டு போயிட்டான். பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். கர்த்தர் ப்ரமோஷன் கொடுத்தாரு. எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னால ஜெயிலில் இருந்த 2 பேர் சொப்பனம் பார்த்தாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சொப்பனத்துக்கு பதில் சொன்னான் பானபாத்திரக்காரன் சுயம்பாய் தலைவனும். 3 நாளில் நீ உயர்த்தப்படுவ, மறுபடியும் ராஜாவுக்கு நீ பானபாத்திரம் கொடுப்ப. 3 நாளில் நிஜமா உன் தலையை ஆண்டு ராஜா தூக்க போறான்னு. அதே மாதிரி நடந்தது. அப்போ தான் சொன்னான், நீ ராஜாட்ட போகுதுப்பா, என்னை கொஞ்சம் நினச்சிக்கோன்னா. அவன் மறந்துட்டான். ஏன் மறக்க வச்சது யாரு? கர்த்தர். 2 வருஷம் கழிச்சு ஒரு ராஜா சொப்பனம் பார்த்தாரு, கலங்கி கொண்டிருந்தாரு. அப்போதான் அவன் சொல்கிறான், இப்படி ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறாயா, அவன் உங்களுக்கு சொன்னான், அதே மாதிரி நடந்தது, கூட்டிட்டு வா. அல்லேலூயா. பாருங்க, இப்படி யோசேப்பு ஜெயிலிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து அல்லேலூயா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். 7 வருஷம் பயங்கரமான செழிப்பு வர போகிறது. அடுத்து 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம். இந்த செழிப்பான ஆண்டுகளை சேர்த்து வைக்க வேண்டும். 7 வருஷம் பஞ்சத்துக்கு அது சரியா போகும் சொல்லும் பொழுதுதான் என்னுடைய பிள்ளைய ராஜா சொன்னான், தேவ ஆவியை பெற்ற உன்னை போல யாரும் இல்லை, நீ தான் அதை செய்யணும். நீ எகிப்து தேசம் எங்கே அவனை அதிகாரியாகி மாற்றினா என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. 2ஆம் ரதத்தில் எகிப்து தேசமும் சுற்றி போறான். யாரு? கண்ணீர், அவனுடைய கண்ணீர் தேவனுடைய பிள்ளையில அவனுடைய கண்ணீர் விட்டுருப்பான். உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்தில் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அது கணக்கில் சங்கீதம் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா 56:8 அது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவருக்கு உங்களை கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக விடுறீங்களா? உங்க சூழ்நிலை மத்தியில் விடுறீங்களா? தேவ சமூகத்தில் விடுறீங்களா? அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. மனுஷட்டை விட்டா அதுக்கு பலன் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எல்லாருக்கும் படி அளக்கிறவனாயிருந்தான், எல்லா ஜனங்களுக்கும் படி அளக்கிறவனாயிருந்தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தாரு,
கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அவன் கண்ட தரிசனம் நிறைவேறணும், சொப்பன நிறைவேறணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன தரிசனம் கொடுத்தா அன்னைக்கு என்ன அதில் தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அல்லேலூயா. சுற்றில இடங்களுக்காக நம்ம அல்லேலூயா யாரை கொண்டா செய்வார். நான் தான் நினச்சிட்டு இருக்கேன், யார் எப்படி செய்வார்னு தெரியாது, கையில் பணம் இருக்காது, ஒவ்வொரு காரியத்தை ஆண்டு நடத்திட்டு இருக்காரு. யாரை கொண்டா செய்வார் பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளே ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அந்த விசுவாசம் எனக்குள்ள உண்டு. அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம், அவங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ள உண்டு. யாரை கொண்டு செய்ய போறாரோ தெரியாது. மோகன் அண்ணனுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்தது யாரு? அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய பிள்ளைய நமக்கு வாங்கி கொடுப்பா, நமக்கு வாங்கி கொடுப்பா, நமக்கு வாங்கி கொடுப்பா தன்னுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. அவனை கர்த்தர் உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே அந்த யோசேப்போடு இந்த ஆண்டவர் தான் அல்ல உங்க உயர்த்த முடியும். தேவ சமூகத்தில் விடுற கண்ணீர் வீணா போகாது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10 பார்ப்பீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அன்னாளுக்கு குழந்தை இல்லை. தேவனுடைய பிள்ளையே அவள் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவா வருவா. அவள் சக்கலத்தை அவளை வேதனைப்படுத்துவா, மனம் அடி உண்டாக்குவாள், சும்மா திட்டுவா. தேவனுடைய பிள்ளையே அவள் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள், வீட்டில் கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள். இந்த வருஷம் பண்டிகைக்கு போகும்போது அவள் தேவனுடைய அங்கே போய் தேவனுடைய பிள்ளைகளே அல்ல ஆலயத்துக்கு போய் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தரை நோக்கி இதுவரைக்கும் நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீர் விடாமல் போயிருக்கலாம். நீங்கள் ஏதோ வந்தீங்க போனீங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. உங்களை தேவைகளை கத்த சந்திப்பா, உங்க தேவைகளை கத்த சந்திப்பா. இந்த ஸ்தலத்தை செய்யப்படும் ஜெபத்துக்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்து இருக்கிறது. ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. ஆண்டவர் எனக்கு இத்தனை வருஷமா எனக்கு நடக்கல, அல்லையா என்ன காரியமா நான் சேர்ந்தேன் பிள்ளைகளே, ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கண்ணீரை அல்லையா தேவனுடைய பிள்ளைகளே களிப்பாக மாற்றுவா, களிப்பாக மாற்றுவா, மகிழ்ச்சியாக மாற்றுவா. அந்நாள் ஜெபம் பண்ணா மனங்க மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? பாஸ்டர் நோக்கி அல்ல, அங்க ஏலி பாஸ்டர் வாசல்ல இருக்கிற அவரை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி. இங்க யார் இருக்கிறா? இந்த ஆலயத்தில் யார் இருக்கிறா? யார் இருக்கா? இருக்கிற பார்த்தா இயேசு இருக்காரா, வெளியே போயிட்டாரா தெரியலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கமா இருக்க. நீங்க பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பதில் கொடுப்பார், அற்புதம் செய்வார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் அந்த இடத்துல தான் அழுவேன். வந்து ஜெபம் பண்ண வந்து அந்த இடத்துல இருந்து அழுது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அவள் அழுதா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா, அவருடைய கண்ணீரை மாற்றி. அல்லேலூயா. பாஸ்டர் ஏலி கூட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண கிடையாது, இவர் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கா. தேவ சமூகத்தில் வாய் மட்டும் அசைஞ்சு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே உங்க வாழ்க்கையில் அல்லேலூயா கண்ணீர் வடித்து கொண்டு அவன் வந்து பாஸ்டர் சொன்னாரு, நீ எது வரைக்கும் குடித்து விரைத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்குனாரு. அவ சொன்னா, ஐயா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் பாரத்தோடு கூட வந்திருக்கிறேன், என் மனசு பாரத்தோடு கூட வந்திருக்கிறது, வேதனையோடு கூட வந்திருக்கிறது. நான் திராட்சரசமாய் மதுவாயிலும் குடிக்கவில்லை. என் இதயத்தில் பாரத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊட்டி விட்டேன், என் இதயத்தில் பாரத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊட்டி விட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எத்தனை பாரத்தோடு கூட வந்திருக்கிறீங்க, எத்தனை தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், எத்தனை போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம், எத்தனை கஷ்டத்தோடு வந்து கூட வந்திருக்கலாம். இந்த நாளில் கணேசை ஜெபிக்கும் போது நினைச்சுமா எல்லா பாரத்தையும் இங்கே ஊட்டி விடுங்க, உங்கள் பலவீனங்களை ஊட்டி விடுங்க, உங்கள் வியாதிகளை சொல்லி அறிக்கை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஊட்டி விட்டு போகும்போது எப்படி போகணும்? சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்.
1 பேதுரு சொல்லப்படுகிறது 5ஆம் அதிகாரத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து எடுங்கள் இருக்கா விடுங்கள் இருக்கா சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவானால் உங்கள் கவலை அவர் மேல் வைத்து. பைபிள் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. வைத்து விடுங்கள். அடுத்து அதை பேசக்கூடாது. என்ன பிரச்சனையோடு கூட வந்தீங்களோ அந்த ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரே ஊட்டிட்டு அடுத்து என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை பேசக்கூடாது. நம்ம ஜெர்மனியாச்சு, வியாதிக்கா ஜெர்மனியாச்சு, ஜெர்மனி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. பாஸ்டர் ஜெர்மனி ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. போகும்போதே சொல்கிறோம், என் உடம்பு ஆட்டோவில் போகும்போது இல்லாட்டி டெம்போவில் போகும்போது என் உடம்பு இப்படிலாம் இருக்கு 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 இருக்க தான் செய்யும். உன் வாய் நல்ல வார்த்தை பேசட்டும். கர்த்தரோட ஒப்படைச்சாச்சு, விட்டு விடுங்கன்னு இருக்காரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு தான் சொல்றது, வைத்து எடுன்னு சொல்லல. வச்சுட்டு எடுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் பழகணும், விசுவாசத்துல வளரணும், வைத்து விடணும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கேட்டு யார் கேட்ட இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல 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 ஆண்டவங்களுக்கு நல்லாவே சுகத்தை கொடுப்பாரு. பரவாயில்லன்னா பரவாயில்ல தான் இருக்கும். வாய் நல்ல வார்த்தை அறிக்க வேண்டும். பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவள் அப்புறம் அந்த பாஸ்டர் ஏலி சொன்னாரு, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டாரு. அப்புறம் அவர் துக்கமுகமா இருக்கல. அதுக்கு முன்னால எப்படிதான் வந்தா? துக்கத்தோடு கூட வந்தா, துக்கத்தோடு கண்ணீர் விட்டா, துக்கமா இருந்தா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் ஏலி சொன்ன உடனே, அல்ல சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. நீங்க ஜெபம்ட்டு போகும்போது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. இனி எனக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியை இயேசுவில் சுமந்துட்டான்னு சொல்லுங்க. என் வியாதியை சிலுவையில் சுமந்துட்டாரு, என் பாரத்தை இயேசுவில் சுமந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவாவே. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. யார் மேல வச்சு போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வச்சுட்டு போக போறீங்களா, வச்சுட்டு எடுத்துட்டு போக போறீங்களா? நான் வச்சுட்டு போயிடுவேன், அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஆண்டவர்ட்ட ஊத்த போறோம். உங்க இருதயத்தை ஊத்திருங்க. என்ன பிரச்சனையோடு கூட வந்து அத்தனை பிரச்சனையும் யாரும் சமூகத்தை ஊற்றணும். தேவ சமூகத்தில் நீங்க ஊற்றும் போது அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா, அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுவிசேஷமாகிய விதை அல்லேலூயா கர்த்தர் செய்ய முடியும். அந்நாளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே சாம்பிள் தீர்க்கதரிசி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய கண்ணீர் சந்தோஷமா மாறிட்டு
பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட அழுகிற கண்ணீர் நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தில் படுற கண்ணீர் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. நீங்கள் ஒரு சிலருக்கு விதை வச்சிருக்கலாம். இன்னைக்கு சுவிசேஷமாக விதை விதைச்சிருக்கீங்க. அநேக சுவிசேஷமா அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீங்க. அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லியிருக்கலாம் தேவனுடைய பிள்ளையே, அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரசங்கி 11 சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிள்ளை உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறீங்க. எனக்காய் பிரயாசப்பட்ட 2 ஆசிரியர்கள் உண்டு, என்னை ஆண்டவர்களை நடத்தினவங்க உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பலனை காண்பாய். அல்லேலூயா. விதைக்கணும். இலங்கை தேசத்தில் தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா, ஒரு வாலிபன் தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷ ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கான். போய்கொண்டிருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிட்டு ஒருத்தர் தாடிக்காரரு அவர் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கொடைக்குள்ள இவனு நுழைஞ்சிட்டு டிராக்டர் கொடுத்தான். அவர் கசைக்கு தூர எரிஞ்சிட்டாரு. இவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அந்த பேர் தெரியாது, அந்த தாடிக்கார பேர் என்ன தெரியாது, இவனுக்கு தெரியாது. அந்த தாடியை ரட்சி ஆண்டவர்னு சொல்லி தனசு ஜெபம் பண்றான். எந்த தாடி? நிறைய பேர் தாடி வச்சிருக்கலாம். எந்த தாடி? அல்லேலூயா. ஜெபிக்கும்போது அந்த தாடி முன்னால வந்து நிற்க பாருங்க. ஜெபம் பண்ணாங்க. அவன் தூக்கி எறிஞ்சிட்டு இடியட் நான்சென்ஸ் சொல்லி இவரை திட்டிட்டு போயிட்டான். அவர் வருத்தப்படல. உங்களை ஒரு சில நேரத்தில் ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு எதிர்ப்புகள் வரும். வருத்தப்படக்கூடாது. நான் நிறைய பேர் 3 தடவை போலீஸில் மாட்டிருக்கேன். அப்படியே ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்களாம் வெளியே வர முடியாது. போலீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் வந்தாங்க. வந்து எத்தனை பாருங்க இதனுடைய பிள்ளைகளே. இந்த நாள் அந்த அடக்காரனுக்கு வந்து ஒரு ஏசிய பாஸ்டர் அவர் ஏண்டு பேசிக்கிட்டு இருந்தார். பாஸ்டர் மத்தளம்பாறையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னாரு. அவர் மேலகத்தில் ஊழியம் செய்கிறாரு. பாஸ்டர், நமக்கு எதிர்ப்புகள் இருந்தால் தான் ஊழியம் வளரும், எதிர்ப்புகள் இல்லாமல் ஊழியம் வளராது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாடி ரட்சின்னு ஜெபம் பண்ணிட்டார். அடுத்து அவருடைய வேலையை செய்து கொண்டே இருந்தார். வீடுக்கு டாக்ஸ் கொடுத்துக்கொண்டே வந்தார். ஒரு வீடு பூட்டி இருந்தது. கதவை தட்டினார். எல்லா வீட்டுக்கும் டாக்ஸ் கொடுத்துட்டு போனார். தட்டினார். அங்கே வந்தவர் அந்த தாடிக்காரர். அங்கே வந்தவர் யாரு? அந்த தாடிக்காரர். ஐயா உள்ள வாங்க, தோத்துறோம். அந்த தாடி இப்போ என்ன சொல்லுது? தோத்துறோம். பாருங்க, தோத்திரம் சொல்லுது. உள்ள வந்து உட்கார்ந்து அவர் காப்பி கொடுத்து, ஐயா என்னை தெரியுமான்னாரு. ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் அன்னைக்கு மலையில் நான் கொடையை பிடிச்சி வரும்போது நீங்கள் ஓடி வந்து என் கொடைக்குள்ள ஒரு டாக்ஸ் கொடுத்தீங்க. நான் கசைக்கு தூர எறிஞ்சிட்டேன். அவர் தான் நான். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பலனை காண்பாய். நீங்கள் விதைக்கிற விதை வீணா போகாது. அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபமாகிய தண்ணீரை பாய்த்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபமாகிய அல்லேலூயா உரத்தை போட்டுக்கொண்டே இருக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் அல்லேலூயா உங்களை தேடி வருவார்கள். உங்க சபை எங்க இருக்கு? அல்லேலூயா. நானும் வரட்டுமான்னு வருவார்கள். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. கண்ணி வீணாகாது. ஒரு தாடி, பேர் தெரியாத தாடியை ரட்சின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களே. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுவரைக்கப்பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும். விசுவாசத்தோடு போனோம், விசுவாசத்தோடு கூட போகணும். என்னுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் என்ன மாறும்? துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். போகும்போது எப்படி போகணும்? எப்படி போகணும் சொல்லுங்க? சந்தோஷமா போகணும். அப்பாட்டே சொல்லியாச்சு, என் பிரச்சனை போற அப்பாட்டே சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்கிடுவாரு. யார்கிட்ட ஒப்படைச்சாச்சு? போலீஸ்காரங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை. மனு கொடுக்க போறீங்க, உங்கள் வீட்டுக்கும் எழுத்து வீட்டுக்கும் பிரச்சனை, நீங்கள் மனு கொடுக்க போறீங்க, அவங்க விசாரிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களே. அவன் அங்கே துட்டை வாங்கிட்டு உங்களுக்கு எதிர்ப்பாக நிற்பான். யார்கிட்ட மனு போடுங்க? யார்கிட்ட போடுங்க? உங்கள் மனு யாருக்கு போடுங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. உங்கள் பெட்டிஷன் யார்கிட்ட போட்டோம்? உங்கள் தேவைகள், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, சங்கீதம் சொல்லப்படுகிறது, அல்லேலூயா, நீங்கள் அல்லேலூயா அள்ளி தீவும் விதையை அழுது கொண்டு சுமந்து கொண்டு போயிடா. அந்த அறுவடை நாட்களில் அவர் எப்படி இருப்பான்? சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, அல்லேலூயா, சுமந்து கொண்டு வரான். அந்த விதையை சுமந்துட்டு போகும்போது அழுதுட்டு போனா, இப்போ நிறைய மேனி கிடைச்சிருக்கிறது. அந்த மேனி கிடைச்ச உடனே இவனுடைய பாரம் தெரியல, அந்த பாரம் தெரியல, தூக்கி சுமந்து கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா போறான். அந்த பிள்ளையே, உங்க பாரத்தை, அவனுடைய பாதத்தை சமுத்திரம் வச்சுட்டா உங்க பிரச்சனை அவர் பார்த்துக்கிடுவாரு. இன்னைக்கு நீங்க நான் அதுக்கு போகணும், அதனால சபைக்கு வர முடியாது, முக்கியமான காரியம் இருக்கு, வர முடியாது. அங்க போகணும், இந்த காரியம் வர முடியாது. கடைசி அங்க போய் நடந்ததா? அங்கேயும் நடக்காது, அங்கேயும் நடக்காது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை தள்ளப்பட்டு எங்க போனாலும் ஒன்று நடக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, மகிழ்ச்சியாய் நம்ம அறுவடைக்கு காரணமாக அமையத்தையுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் 100% நம்புங்க. நீங்கள் சும்மா யாரையும் நம்புங்க, கர்த்தரையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் 100% நம்புங்க. அல்லேலூயா. சங்கீதம் 140:18 சொல்லப்படுகிறது. அல்ல, இந்த ஆலயத்தை தமிழ்நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையா தமிழ்நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பக்கத்தில். யார் பக்கத்தில்? யார் பக்கத்தில்? இந்த ஆலயம் உங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு. எத்தனை நம்புறீங்க? உங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு. எத்தனை நம்புறீங்க? உங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு. உங்க ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, தூரமானவர் அல்ல. ஓ ரபா ஷகட ரபா பபா கபட ரபா தராரபா கவலபா. மோசே சொல்றாரு, 4:7 சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சயமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சயமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அந்த விசுவாசம் வேணும், அந்த நம்பிக்கை வேணும். வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நீ 100% நம்புங்க. யார் நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. மனுஷரை நம்பாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இந்த மனுஷன் மூலியமா செய்வார். நீங்க அந்த மனுஷனே செய்வான்னு சொல்லி கடைசி வேலையில் நாளைக்கு வந்துடுமா, நாளைக்கு சாயங்காலம் வந்து சொல்லுவான், அது நடக்கலம்மான்னு சொல்லுவான். நடக்கல, முடியாதும்மா. யாரை நம்பியிருந்தீங்க? அவனை நம்பியிருந்தீங்க, அவளை நம்பியிருந்தீங்க. கடைசி வேலையில் கைவிடப்படுவோம். நீங்க கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணா கர்த்தர் யாரை கொண்டு செய்ய முடியும்? அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளையே, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுதான் வேதம் சொல்கிறது. ஊழியக்காரனா இருக்கலாம், அவனை நம்பாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பணும். அவர் தான் நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நமக்காய் கல்வாரியில் அடிக்கப்பட்ட அவர் தான். உங்கள் பாவங்களை சுமந்தவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர் தான். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கண்ணீர் விடலாம். நாங்கள் மேலே முன்ன ஒழித்துக்கு போகும்போது ஒரு சகோதரி தேவனுடைய பிள்ளைகளை மார்பு கேன்சர் ராஜகுமாரி
இன்னொரு வீட்டுக்கு போனோம். அங்கே சோமலி கடைசியில் அந்த அம்மாவுக்கு மண்டையில் முடியே கிடையாது. அந்த வாரம் திருவனந்தபுரத்தில் போய் ஆப்ரேஷன் பண்ணி மார்பு எடுக்க வேண்டும். நானும் சகோதரன் ஜெபிக்க போனோம். அந்த அம்மாவுக்கு இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் சகோதரன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கேன்சர்னாரு. அடுத்து அந்த வாரம் என்னைக்கு திருவனந்தபுரம் வர சொன்னாங்க. போய் அங்கே செக்கப் பண்ணா, ஏம்மா உனக்கு கேன்சரே இல்லையே, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க. முடி கீழே வரைக்கும் மலைச்சு அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க பிசிஏ பாஸ்டர் இருந்தார். 9ஆம் வகுப்பு படிக்கிற மகள், நார்களுக்காரங்க நல்ல கலராக இருப்பா. பள்ளிக்கூடம் ஒழுங்காய் போக முடியல. அப்படி சரீரம் பூரா அப்படியே தடுப்பாகி ரத்தமாய் தடுப்பாக இருந்தது. நாங்கள் அந்த பாஸ்டரை பார்க்க போனோம். கடைசி ஜெபம் பண்ணி இயேசுவை ரத்தம் சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா, நல்லாயிட்டா. மாதக்கணக்காக ரொம்ப நாட்களாக என்னுடைய பிள்ளைகளே கண்ணீர், படிக்க போக முடியல. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அவரால் முடியும். கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் விட வேண்டும். மனுஷனிடத்தில் கண்ணீர் விடாதீர்கள். இவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்களாம், ஏசப்பட்ட வான்னு எண்ணி கூப்பிட்டா அவளே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கால, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். 6 முகமாக இருக்கக்கூடாது, 7 முகமாக இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறாலாம், எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. இவெல்லாம் சர்ச்சுக்கு போகணுமா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சா இருக்கா. சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போறா. ஏன் செத்தா போனாரு? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏன் செத்து போனாரா? உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய நீ சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை, நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டு உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக பிசாசினால் கொடிய வேதனைப்படும் பொழுது அவள் இயேசுவை கண்ணீர் விட்டால் தேவனுடைய பிள்ளையே காத்தரிஜமா தேவனுடைய. அல்லேலூயா. அவன் அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு சுகமாக்குனார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் டெய்லி கண்ணீர், டெய்லி வேதனை. கண்ணீர் சரீரத்தில் அநேக டாக்டர்களால் பாதிக்கப்பட்டால் அநேக மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் போட்டு 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 அவருடைய சரீரத்தில் அதிகமாக வேதனை. என்றைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலோ, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், என் வியாதி சுகமாகும், என் ரத்தப்போக்கு வியாதி சுகமாகும் என்று நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இயேசுடைய வழியாய் போறான்னு சொல்லி கேள்விப்பட்ட கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா தொடக்கூடாது. தீட்டானவள், அவளை குறித்து எல்லாரும் ஒதுக்கி விட்டால் அதனுடைய பிள்ளையே தொடக்கூடாது. ஆனா அவள் இயேசுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். தொட்டா என் ரத்தப்போக்கு சுகமாக்கி விடும் சொல்லி நம்பிக்கையோடு கூட தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா பின்னால போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய உதிர நின்று போய்விட்டது. அவர் ரத்தப்போக்கு நின்று விட்டது தேவனுடைய பிள்ளையே. உடனே சுகத்தை பெற்றுக் கொண்டால். அல்லேலூயா. அந்த இயேசு, அவளுக்கு சுகம் கொடுத்த இயேசுதான் இந்த ஆலயத்தில் இருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. உனக்கு சுகம் கொடுக்க முடியும். நீ எப்பேற்பட்ட வியாதியோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். அவரால் முடியும், அவரால் முடியும். பாருங்க, இங்க லோக சக்தின்னு தெருவினர் பிள்ளை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆணையிலிருந்து ரத்தப்போக்கு நிற்கவில்லை. கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. அண்ணனுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க, சபைக்குள்ள வந்தாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணி கொடுத்து. எத்தனையோ டாக்டர் பார்த்தாங்க, விடுதலை கிடைக்கல. ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் அல்லேலூயா பிள்ளைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. அந்த தாய் வேதனையோடு கூட வந்தது. தேவனுடைய பிள்ளை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு?
சபையில் 49 பேருக்கு கேன்சர் சோமாய்க்கு இருக்கிறாரு. 10 பேருக்கு புது கிட்னியை கொடுத்துருக்குறாங்க. 9 ஊமப்பிள்ளைகளை பேச வச்சிருக்கிறாங்க. எய்ட்ஸ்ல 3 பேருக்கு சோகம் கொடுத்துருக்காங்க. குஷ்டரோகம் ஒரு ஆளுக்கு சோகம் கொடுத்துருக்குறாங்க. அல்லது பிள்ளை கொன்ன வாயை நல்ல வாயா மாத்திருக்கிறாங்க. காக்கா வலி போய் சோகமாக்கிறாங்க. டாக்டர் கைவிடப்பட்டவர்கள் நல்ல கத்த விடுதலை கொடுத்திருக்கிறாரு. செத்து போனவங்களை 6 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு இங்கே இருக்கிறார். அந்த இயேசு இங்கே இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனால் சதாக்கால் உயிரோடு சொன்ன தேவன் அவர் இங்கே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை நேரமாய் விட்டது, என்ன தேவை நான் சொல்ல, உன்னுடைய கண்ணீரை தேவ சமுத்திர ஊட்டி பழகு. மனுஷர்கிட்ட போய் ஊட்டாதீங்க, விசுவாசிகிட்ட ஊட்டாதீங்க. உங்களுக்காக ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட சொல்லிவிடுங்க. அவங்க 4 வீட்டுக்கு சொல்லுவாங்க. சொல்லாதீங்க, ஜெபிங்க. உங்க கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவர், உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா.